இப்போ நம்ம கம்மஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள் 2 கிலோ கம்புக்கு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். கம்பை விட 2 பங்கு தண்ணி சேர்த்து, அந்த கம்பு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு 2 அரை கிண்ணி வந்துச்சுன்னா 2 கிண்ணி தண்ணியாக வச்சுக்கலாம். 1க்கு 2ன்னு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் கல் அரைச்சிடுவோம் நல்லா கழுவிட்டு, ஏன்னா கல் இருக்கும். பாருங்கள் இப்போ இனிமேல் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வளவலன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். பாருங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா பாருங்கள் குறைன்னு இருக்குது பாருங்கள். நைஸாக அரைச்சிடாதீங்க, இந்த அளவுக்கு அரைச்சிக்குவோம். இதே மாதிரி எல்லா கம்பியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். தோசை மாவு பத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி அரைச்சோம்னாக்கா சரியாக அரைப்படாது. அதனால் இப்போ பாருங்கள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கம்பை நல்லா தோசை மாவு பார்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் கரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் பழைய சாதம் நாளே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். தயிர் தண்ணி அப்புறம் கஞ்சி வடித்த கஞ்சி எல்லாம் ஊற்றி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள் கம்பியும் சேர்த்துடலாம் அதில். இப்போ அப்படியே கை விடாமல் கிண்டணும், இல்லைனா கட்டி விழுந்துடும். இப்போ பாருங்கள் தண்ணியில் இஞ்சி தடன்னு வந்ததுக்கப்புறம் தோசைக்கல்லை வச்சு தூக்கி வச்சிடலாம். பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம தோசைக்கல் மேலே தூக்கி வச்சிடலாம். பழைய தோசைக்கல் இருந்தால் வச்சு டப்புக்கு, அப்போ தான் புழுங்கும் நல்லா சாப்பாடு. பாருங்கள் கம்பு சாதத்தை தூக்கி வச்சாச்சு மேலே தோசைக்கல் மேலே. இப்போ மூடி போட்டு மேலே ஒரு வெயிட்டை வச்சு சிம்மில் வச்சிடலாம். ஃபுல்லாக வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள் நல்லா கம்பு வெந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் முருங்கைக்கீரை குழம்பு இதுக்கு. அதுவும் இந்த மாதிரி குழம்பு வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான கம்மன் சாதமும் முருங்கைக்கீரை குழம்பும். இது வந்து கேவுரு களிக்கும் இந்த மாதிரி குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். பாருங்கள் மாங்காய்லாம் வச்சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட். முருங்கைக்கீரை குழம்பு இந்த மாதிரி தான் வைக்கணும். இதான் இந்த மாதிரி வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது எப்படி வைக்கிறதுங்கிறது அடுத்து பாருங்கள், அப்படியே கண்டினியூ ஆகும். கம்மன் சாதத்துக்கு இந்த மாதிரி குழம்பு தான் நல்லா ருசியாக இருக்கும். மற்றபடி பருப்பு வேக போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கம்மன் சாதத்துக்கு வந்து குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள் ஒரு 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். கிராம்பு பாருங்கள் ஒரு 3 கிராம்பு போட்டுக்கலாம். ஜீரகம் பாருங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் தாளிக்கிறதுக்கு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிடலாம். இப்போ பாருங்கள் அரைச்ச சாந்து சேர்த்துடலாம். பாருங்கள் துவரம் பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 25 கிராம் இல்லைன்னா ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். அதிகமாக வேணும்னா நான் ஒரு 25 கிராம் போட்டிருக்கிறேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள் அரைச்சாச்சு துவரம் பருப்பை.
அரைச்ச பருப்பை ஒரு கிண்ணியில் ஊற்றி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி மாதிரி நம்ம கரைச்சிக்கணும் அதை அரைச்ச துவரம் பருப்பை. அப்போ தான் அந்த பருப்பு நல்லா வேகும். இப்போ பாருங்கள், அடுப்பை பார்த்து வச்சு நம்ம விடாமல் கிண்டணும். இந்த பக்கம் பாருங்கள், நம்ம வணக்கி வச்ச சாந்து நல்லா எண்ணெய் மிதந்துருச்சு. இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே அந்த துவரம் பருப்பை நம்ம கரைச்சி விட்டோம்ல, அதை அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது. வளன்னு வரும் வெந்து. எப்படி ஒரு 3-4 நிமிஷமாச்சும் நம்ம கிண்டணும். பாருங்கள், ஒரு முக்கால்வாசி வெந்தோடனே நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை நல்லா பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம சாந்தை ஊற்றிடலாம். அரைச்சி வச்ச சாந்தை, வணக்கி வச்சோம்ல அந்த சாந்தை நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், கிண்டி விட்டுலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா. பாருங்கள், அப்படியே வளன்னு நல்லாயிருக்கும். தொட்டு சாப்பிட்டோம்னா கம்மன் சோத்துக்கும் இந்த குழம்புக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 9 மணிக்கு வச்சுக்குவா. நான் போகிறேன் 9 மணிக்கு வச்சுக்குவேன்.